என் அன்பு குழந்தா, உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். ஷீரடியிலிருந்து மங்களங்களை அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மங்களகரமான நாளில் மங்களங்களை கை நிறைய பெற்றுக்கொள். என் அன்பு குழந்தையே, உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடிவ முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் கீழ்ப்படியாமலும் உன்னால் சுயமான போக்கின்படி நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது உன் வாழ்வை. கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்துவதை காண சகிக்காத உன் மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்தால்தான் கீழ் நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் இறைவன் எனக்கு மட்டும் பரிசாக தர வேண்டும் என்று உன் மனம் நினைக்கிறது. உன்னை போல் நல்லவர்களும் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள். காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னிடம் அதிகமாக விளங்க வேண்டுமென்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு ஏது இடம்? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கக்கூட செய்யலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துவது உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே மட்டுமன்றி உன்னை அழ வைப்பதற்கோ விழ வைப்பதற்கோ அல்ல. உன்னை பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு வரப்பிரசாதமாக நான் கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை நான் தருகிறேன். அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது உன்னிடம். இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டுமே தவிர கஷ்டம் வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. நிறைய சிந்தனை செய்ய பழகு. அதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விளங்கி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் விதி மாறி விஸ்வரூபம் எடுக்கத்தான் போகிறாய். நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். வழியே இல்லை என்று நீ தருமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். நான் உன் வீட்டுக்கே வந்து உனக்கான வழியில் கைப்பிடித்து உன்னை அழைத்து செல்வேன். திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதா. என்ன கவலை எனக்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நான் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். உனக்கு விருப்பமான அனைத்தையும் உனக்காகவே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என் கையை பிடித்து மேலேறி வா. என் கைகளை பிடித்துக்கொள். உனக்கான பேருதவி உனக்காகவே உன்னை வந்து சேரும். இருப்பதை அனுபவிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்காதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்.
அப்பொழுதுதான் நீ செய்ய நினைப்பது, நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ எதுவுமே தடைப்படாமல் உன்னை வந்து சேரும். எனது அற்புதத்தை உடனே காணப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக நல்ல தகவல் உன் வீடு தேடி வரும். இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான்.
சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஏதேனும் நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடே, ஒரு விதமான பதட்டத்தோடே உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலத்தை நீ விரும்பியபடியே நான் மாற்றி எழுதப் போகிறேன். எனவே எந்த குழப்பமும் இல்லாமல் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னிடம் நான் கூற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. இதை முழுவதுமாக கேள். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொண்டிருக்கிறாய். நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து நீயே வாழ்க்கையை வெறுத்தது போல உன் மனதையும் கெடுத்து கொண்டு உன் வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறியோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் கூட இருண்ட காட்டில் சிக்கிக்கொண்டு தவிப்பது போல மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறாய். நீ இப்படி இருப்பதால்தான் உன்னால் எந்த முடிவையும் சரிவர எடுக்க முடியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளை, எப்பொழுதுமே பயப்படவே கூடாது. எது நடந்தாலும் நமக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்ய வேண்டும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் உனக்கு உதவ வந்தாலும் கூட அது பயன் இல்லாமல் தான் போய்விடும். எனவே தைரியமாக இரு. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ வெற்றி பெற்ற அனுபவமே மிக சிறந்ததாக இருக்கும். அந்த துன்பத்தில் நீ பெற்ற அனுபவமே உனக்கு மிக பெரும் சாதனையாக இருக்கும். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். முயற்சி செய்ய எப்பொழுதும் தயங்கி நிற்காதே. முயலும் போது உன்னை அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ எதை நினைத்து தயங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் உனக்கு தடைகளாகவே இருக்கும். நீ துணிந்து நிற்கும் இடங்களில் உன்னுடைய தடைகளெல்லாம் தூசியாக மாறிவிடும். எனவே துணிந்து செயல்பட்டு கொண்டே இரு. இன்று நீ துணிந்து முயற்சி செய்தால் நான் உனக்கு அள்ளி அள்ளி அனைத்தையும் நீ எதிர்பார்க்காத மேலாக உனக்கு அள்ளி அள்ளி தருவேன். நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடியும் நேரம் இந்த தருணத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் செய்யவே நான் உனக்காக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் மனதை போட்டு இது நடக்குமா, இப்படி நடந்து விடுமா, வாழ்க்கை அடிப்பாதாளத்தில் சென்று விடுமா அல்லது முன்னேறி விடுவோமா என்ற பயத்தோடும் குழப்பத்தோடும் இருக்காதே. சகலத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். கன நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. இனி உனக்கு சாதகமாகவே அனைத்து காய்களையும் நான் நகர்த்துவேன். இதுவரை போராட்டமாக இருந்த உன் வாழ்க்கை இந்த நாளிலிருந்து உனக்கு சாதகமாகவே நிகழும். உன்னுடைய மனோதைரியத்தை சோதித்து பார்க்கத்தான் நான் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். எது நடந்தாலும் எவ்வளவு தைரியமாக நீ உன் வாழ்க்கையை நகர்த்துகிறாய் என்பதை புரிந்து கொள்ளத்தான் நான் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்தவோ காயப்படுத்துவதற்காகவோ அல்ல. உன்னையே நீ புரிந்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையை பற்றிய தெளிவான சிந்தனை உனக்கு வருவதற்காகத்தான் அத்தனையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏனென்றால் எனக்கு தெரியும் நீ இதிலிருந்து, இந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வருவாய் என்பது எனக்கு தெளிவாகவே தெரியும். நான் சோதித்து பார்ப்பேன்தான், அது உண்மைதான். ஆனால் எப்பொழுதும் என் பிள்ளைகளை நான் கைவிடவே மாட்டேன். உன்னிடம் அன்பாக பேசும் எவருமே உன்னிடம் அன்பாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாதே.
தவறாக எண்ணி விடாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னிடம் அன்பாக இருப்பது போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய இளகிய மனம் அது எல்லாத்தையும் உண்மை என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்கள் உன்னை எப்படி நல்லவர்களாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை போல் மற்றவர்கள் அனைவரையுமே நல்லவர்களாகவே நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உன்னை போல் மற்றவர்கள் அனைத்துமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது மிக தவறான செயல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அந்த போலியான அன்பிற்கு பின்னால் உன்னுடைய தேவையான அனைத்தும் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் உன்னிடம் போலியான அன்பை செலுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள். எனக்கு நோயில்லாமல் நோயின்றி வாழ வேண்டும் என்று நினைத்து பழகு. எப்பொழுதுமே மற்றவர்களை நோகடித்து வாழ வேண்டும், மற்றவர்களை நோகடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படும்படி எப்பொழுதும் உன் வார்த்தைகளை வீணடித்து விடாதே. இது நாள் வரை உனக்கு தடையாக இருந்த அத்தனைகளும் உனக்கு நிஜமாக மாறப்போகிறது. உன்னிடம் மிக முக்கியமான ஒன்றை கூறுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நீ நினைத்து கூட பார்க்காத இடத்திலிருந்து ஒரு உதவி உன்னை தேடி வரும். உனக்கு நடக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான நொடியில், சரியான காரணத்தோடு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு நடந்தே தீரும். நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். மற்றவர்களெல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைத்து மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் எனக்கு ஏன் நல்லது எதுவுமே நடக்க மாட்டேன் என்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை போன்று பல பேர், உன்னை போன்று நல்லவர்கள் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது நேற்றோ இன்றோ நடக்கும் நிகழ்வு அல்ல. காலம் காலமாய் இப்படித்தான் நல்லவர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். நல்லவராகிய நீ, நல்ல எண்ணம் கொண்ட நீ முற்றிலுமாக உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்துவிட்டு மகிழ்ச்சியான காலத்தை அனுபவிப்பதற்காகவே இப்பொழுது இந்த போராட்டத்தை, இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆனால் கெட்டவர்கள், மற்றவர்களுக்கு கெடுதல் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பொழுது வேண்டுமானால் நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் அவர்களுடைய கர்மா மிக மோசமானதாகவும் மிக கொடூரமானதாகவும் இருக்கவே செய்யும். நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் படும் துன்பத்தையும் வேதனையையும் போராட்டத்தையும் பார்த்துதானே இருக்கிறார். எனவே நமக்கு வந்திருக்கும் கஷ்டம் சில காலமே. நம் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் நேரம் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் என்று மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மனதிற்கு நேர்மறை சிந்தனையை சொல்லிக்கொண்டே இரு. இந்த கஷ்டம் இன்னும் சிறிது நாட்களுத்தான். நம் வாழ்விலும் சந்தோஷம் பொங்கி வழியும். நம் வாழ்விலும் நல்லது நடக்கும், நம் வாழ்விலும் அதிசயம் நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். இன்று இரவு வரை காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இன்று இரவு வரை காத்திருக்க பொறுமை இருக்கிறது தானே? ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலர் கூட ஊர்காலகட்டத்தில் வலுவாக மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. உன் தவறை முதலில் நீ திருத்திக் கொள்ள பழகு. உன்மேல் தவறு இல்லாத மாதிரி பார்த்து கொள்வதே உன் வாழ்க்கையில் மிக சிறந்ததாகவே இருக்கும். நான் சொல்லுவதே சரி,
நான் பேசுவதுதான் சரி என வாதிடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள், பேசாமல் மௌனமாய் கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் உறவுகளை தக்க வைத்து அந்த உறவுகளோடு வென்று உறவுகளோடு சந்தோஷமாக வாழ்வார்கள். எனவே நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று எப்பொழுதும் தலைகணத்தோடு இருப்பவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றி அமைந்ததாக சரித்திரமே கிடையாது. அழிவின் விளிம்பில் இருப்பவனை கூட காப்பாற்றிவிடலாம், ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவனை காப்பாற்றுவது மிக மிக கடினம். எதையுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகளும் தடைகளும் மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும், கண்ணியமானதும் கூட. எனவே எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருப்பதை விட எதையாவது செய்து அதில் தவறு ஏற்பட்டால் அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்ற தீர்க்கமான சிந்தனை செய்யலாம். என் பிள்ளையே, என் பிரியமான பிள்ளையே, உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வதற்கான என்னுடைய ஆசிர்வாதங்கள் தயாராக இருக்கிறது. பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் துவங்கு. சூரியன் எப்பொழுதுமே எந்நாளுமே எல்லோர் வாழ்விலும் பிரகாசத்தை தந்து கொண்டே இருக்கிறது. மெழுகுவர்த்தி ஒரு சில நேரம் எல்லோர் வாழ்விலும் பிரகாசத்தை அளிக்கிறது. தீக்குச்சியோ ஒரு சில நிமிடம் பிரகாசத்தை தன்னால் முயன்ற அளவு கொடுக்கிறது. அதே போல உன் வாழ்க்கையில் உனக்கான பிரகாசத்தை, உனக்கான லட்சியத்தை முடிக்கும் அந்த ஜோதியை நான் உனக்கு எப்பொழுதும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதமாக உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான நாள் இன்றுதான். எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்கும் என் பிள்ளைக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் சாயிநாதர் இருக்கும் பொழுது உனக்கென்ன கவலை? என்னுடைய ஆசிர்வாதத்தால் தான், என்னுடைய கருணையால் தான் இப்பொழுது என்னை ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அதுவே உனக்கு மிகப்பெரிய பாக்கியம். புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே என்னை ஆராதிக்கும் பாக்கியம் கிடைக்கும். அப்படியென்றாலே நீ பாக்கியம் செய்தவர்கள்தானே? எதுவுமே உனக்கு கிடைக்காவிட்டாலும் ஒரு குருவை நமஸ்கரிக்கும் ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்டால் உனக்கு எல்லாமே கிடைத்தது போலத்தான். அப்படி என்னை வணங்கும் பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய். அப்படியென்றால் உன்னுடைய வாழ்வு புண்ணியம் செய்த ஆத்மாதான். உன் வாழ்வு சந்தோஷம் மிகுந்த வாழ்வாகத்தான் இருக்கும். என்னை எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டே இருக்கிறாய். என் நாம ஸ்மரணத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கிறாய். இதுவே உன் இன்னல்களையெல்லாம் தீர்க்கும் ஒரு இனிய வழியாகவே இருக்கும். உன் மனக்கவலையெல்லாம் தீர்க்கும் ஒரு மருந்தாகவே இருக்கும். உன் வேதனையெல்லாம் தீர்க்கும் ஒரு அற்புதமாகவே இருக்கும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையையும் பக்தியையும் பொறுமையையும் மட்டும் கைவிட்டு விடாதே. நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுவிடலாம் சர்வ நிச்சயமாக. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. என்னுடைய பரிபூர்வமான ஆசிர்வாதம் பெற்ற என் அன்பு பிள்ளை நீ. எனவே இனி உன் வாழ்வில் இல்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை. நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும். விரும்பியது எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். உன் இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து இனிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமாகவே உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். அது நிச்சயமாக பிரகாசமான ஒளியாகவே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ இதுவரை காத்து கொண்டிருந்தது எல்லாமே போதும். என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று நீ வேண்டியது, கதறினது, கண்ணீர் சிந்தினது எல்லாம் என் காதில் இன்னும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. பாபாவே, நீங்கள் கூறுவது போல்தான் நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையாகவும் இருக்கிறேன். உங்கள் மீது
பக்தியோடும் தான் இருக்கிறேன், பொறுமையோடு காத்து கொண்டும் தான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமான நிகழ்வுகள் இதுவரை நடந்ததே இல்லை என்று நீ என்னிடம் புலம்பியது எல்லாம் என் காதில் கேட்டுவிட்டது. பாபாவின் மீது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் தான் நீ வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருந்தும் இன்னும் ஏன் நமக்கு சாதகமாக எதுவுமே நடக்கவில்லை என்று சில கேள்விகளும் உன் மனதில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக நினைத்து கொள்ளாதே. அதைவிட பெரிய பொக்கிஷமான ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு.